பொதுவாக எல்லாருமே புது வீடு ஏன் கட்டுறோம்? தற்சமயம் வாழ்ந்துட்டு இருக்கிற வீட்டில் கிடைச்சிட்டு இருக்கிற மன நிம்மதி, சந்தோஷம், தொழில வளர்ச்சி, இது எல்லாத்தையும் விட இன்னும் நல்லா அனுபவிச்சு வாழணும்னு ஆசைப்பட்டு தானே புது வீடை கட்டுறோம். அப்பேற்பட்ட வீடு நாம் எதிர்பார்த்த சந்தோஷத்தையும் மன நிம்மதியும் கொடுக்குதா? இல்லைனா அதை பற்றின முக்கியமான 3 விஷயத்தை இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த 3 விஷயத்தில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆரோக்கியம். உடல்நலக்குறைவு எதனால் ஏற்படுது? நல்லா ஓடி ஆடி அலைஞ்சு திரிஞ்சு அளவில்லா சந்தோஷத்தோட ஆரோக்கியமாக வாழ்ந்தவங்க கூட புது வீட்டுக்கு போனதுக்கப்புறம் மருந்து மாத்திரையோட வாழ்றது ஏன்? மாங்குன்னு மணிக்கணக்கில் ராத்திரி பகல்னு கூட பார்க்காம பல பேர் குடிச்சு திரிஞ்சுட்டு கெட்ட பழக்கங்களோட கடைசி வரைக்கும் வாழ்றதும், சில பேர் நல்ல ஆரோக்கியமாக ஃபிட்டாக இருப்பாங்க, ஆனால் நேற்று நல்லா தானப்பா இருந்தார், இன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியல, புசுக்குன்னு போயிட்டாரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மாஞ்சு போகிறதும் ஏன்? அடுத்ததா சொத்து பத்து. தொழில லாஸ் எப்படி ஏற்படுது? சில பேர் புது வீட்டுக்கு போன சில மாசங்கள்லேயே தொழில வளர்ச்சி ஏற்பட்டு ஓஹோன்னு வளர்றதும், பல பேர் என்னே தெரியாம தொழில லாஸ் ஆகி ஒண்ணுமே இல்லாம போறதுக்கும் காரணம் ஏன்? அடுத்ததா ரிலேஷன்ஷிப். உறவுகளில் விரிசல் ஏன் ஏற்படுது? வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பாருங்கிற பழமொழிக்கு ஏற்ப ஜாதகத்துல 10 பொருத்தமும் பக்காவா பார்த்து அலைஞ்சு திரிஞ்சு தான் பையனுக்கோ இல்ல பொண்ணுக்கோ ஊர் கூடி ஆசீர்வாதம் பண்ண ஜாம்னு கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்திருப்போம். சில பேர் அதுல சந்தோஷமா வாழ்றதும், பல பேர் அதனால பிரியறதும் ஏன்? உறவுகளை விரிசல்னா கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி, உற்றார் உறவினர்கள், இப்படி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஹெல்த் நல்லா இருக்கும் ஆனா சொத்து பத்து இருக்காது. சொத்து பத்து இல்லைன்னா சொந்தம் கூட இல்லடா அப்படின்னு நம்ம சொல்றதை கேள்விப்பட்டிருப்போம். சொத்தும் சொந்தமும் இருக்கும் ஆனா ஹெல்த் இருக்காது. ஹெல்த், வெல்த், ரிலேஷன்ஷிப், இந்த 3ம் ஸ்டேபிளா இருந்தா மட்டும்தான் ஒரு பர்சனால நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும். இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த 3ம் ஹெல்த், வெல்த், ரிலேஷன்ஷிப் உங்கள் வாழ்க்கையில் ஸ்டேபிளாக இருக்காங்கிறத உங்களுக்கு நீங்களே செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணி பார்த்துக்கோங்க. முன்னோர்கள் முட்டாள்கள் இல்லை, அறிவு ஜீவிகள். வாஸ்துவை தட்டி கழிக்காதீங்க. எல்லோருனாலையும் சந்தோஷமாக வாழ முடியும். திங்க் அபவுட். வாஸ்து விதிகளின்படி 100% ஜென்யூனா தரமான ஒரு வீட்டை கட்டி சந்தோஷமாக வாழன்னு விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன்லையும் ஸ்க்ரீன்லையும் தெரிற என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, ஆர்எல்ஸ் வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் எஸ் பாண்டியராஜா, வெல்தி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், தேனி. வாஸ்துவை மறைக்காம சொல்கிறேன், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த பதிவு நமக்கு தெரிஞ்ச 4 மூலை வாஸ்துல சந்திப்போம். நன்றி.